देवराजदयापात्रं श्रीकाञ्चीपूर्णमुत्तमं रामानुजमुनेर्मान्यं वन्देकं सत्यनाश्रयम् पाषण्डसागरमहाकटकान्ताकीं श्रीरङ्गराजचरणाम्बुज श्रीविष्णुलोकमणिमण्डलमार्गदायि रामानुजो विजयते गिरिराजराजः पुण्याम्भोजविधासाचपापद्भान्तक्षयादिना श्रीमानाविरभूभूमौ रामानुजदिवाकरः आशायशोभितमणीयशिखानिवेशम् दण्डत्रयोज्वलकरं विमलोपवीतम् उद्यत्येषैवं रूपं तवास्मि आरे करुणै रामानुजा कणविडक्तिलारे नरेक्तेरे उरंगं नामन्दिनी ये तिन्ने दिक्कुमे याया वृत्तिर्मनसि मनसा जायतं संस्ते यो जन्मस्तभवद्विभो नाम संकीर्तनं ते याया चेष्टा बहुषि भगवन् सा भवेत् बन्धनं ते सर्वं भूयात् वरवरमुनि सत्यकाराधनं ते श्रीवत्सलिन्नमिष्टेभ्यो नमो गरुत्कयस्त्रयी कण्ठे यान्त्वपुरपुत्रवान् श्रीपराशरभट्टार्य श्रीपुण्येशो श्रीवत्सान्नसुरश्रीमान् जयसे मे प्रभुजसे पुण्यसूर अरण्यमेय तिरुवरङ्गप्रणगर செங்கோடப்படியில் காரணங்களின் கீழே பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு வேதவியாக்கியாரை அடிவணங்கி ஸ்ரீ கருணாழ்வாருடைய மூலத்திலே ஆளவன்றாருக்கு பிரிய சிஷ்யராக இருந்த சுவாமி திருக்கட்சி நம்பி கட்சிநகர் அருளாளனுக்கே அனாவரணம் ஆட்சேபித்து போன்ற திருக்கட்சி நம்பி அவருடைய இந்த வைபவத்தை திருக்கட்சி நம்பி சபையின் மூலமாக திருக்கட்சி நம்பி சன்னதியிலே திருக்கட்சி நம்பி முன்பே திருக்கட்சி நம்முடைய வைபவத்தையும் சுவாமி எம்பெருமானாருடைய வைபவத்தையும் சேர்த்து அனுபவிக்கப் போகிறோம் என்னாலே இது நாம் பெற்ற விழாப்பெயராகும். அப்படி எனக்கு இந்த வாய்ப்பை இந்த உபன்யாசத்தை நீ என்ன அதையுடைய அவர் திருவடி தாமரைக்கும் பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டும் ஏற்பாடுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டும் இந்த தலைப்பிலே அரைமணி காலம் பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி இங்கே ஆச்சரியமாக கீதாச்சாரியனாக கண்ணன பெருமான் தெரிவித்தார். நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் நன்னெறியான தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காகவும் நான் இங்கே சம்பவாமி இங்கே யுகத்திலும் நான் வந்து பிறக்கிறேன்.
பகூரிலே வெதிகாணி நிர்வாணி அவஜாரமா இதுனா உனக்கும் பல பிறப்புகள் உண்டு எனக்கும் நான் எதற்காக வந்து பிறக்கிறேன்னா சாது பரித்ராணத்திற்காகவும் துஷ்ட சம்ஹாரத்திற்காகவும் தர்ம சம்ஸ்தாபனத்திற்காகவும் நான் உன்னை போன்ற சம்சாரிகள் எதனாலே பிறக்கிறார் புண்ணிய பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த தர்மாத்தினாலே வந்து பிறக்கிறார்கள் இறந்து கொண்டே இருக்கிறோம் திரும்பி மரணம் இந்த இறப்பு இது வந்து கொண்டே இருக்கிறோம் இதில் இருந்து நாம் எப்படி ஈடுபடுவோம் என்று நாம் கேட்போமே ஆனால் அதற்கும் கல்யாணம் பெருமான் கீதையிலே ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்திலே நமக்கு தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை எடுத்து நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஆச்சரியமாக காண்பித்து கொடுக்கிறார்கள் தர்ம தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அஹம் த்வா சர்வ பாபேभ्यो மோக்ஷயிஷ்யாமி மா சுகः. இங்கே சற்று நாம் விசாரம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? எல்லா தர்மங்களையும் விடு, என்னையே மோட்சத்திற்காக பற்றி என்ன தெரிவிக்கிறான் என்பதுதான். ஆனால் பெருமான் என்ன தெரிவித்தான்? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய உபகாமி இங்கே என்று தெரிவித்தான். தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக இங்கு பிறந்த எம்பெருமான் எல்லா தர்மங்களையும் இருக்கிறாங்க. இந்த தர்ம சப்தத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோமையானால் இந்த தர்ம சப்தமானது தர்ம தர்மான என்கிற இந்த வார்த்தை அந்த தர்ம சப்தம் உங்களை குறிக்கிறது என்றால் பெருமானை அடையக்கூடிய வழிகளை பெறுகிறது. அதாவது சாதனங்கள் சாதனங்களான இந்த தர்மங்களை என்னை பற்ற வேண்டும் என்றால் என்னை அடைய வேண்டும் என்றால் என்னுடைய திருவடியே நீ சாதனமாக கொண்டு என்று தெரிவிக்கிறார். பெருமான் எப்பொழுதும் தெரிவித்தாலும் எல்லாமே வேதத்தின் அடிப்படையிலே தான் தெரிவித்தார். வேதத்திலே தர்மோ விஸ்வஸ்ய ரகரப்படுத்தா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்த்தல் தர்மேன பாபம் அபனுததி தர்மே சர்வம் பிரதீட்சிதம் தஸ்மாத் தர்மः பரமம் வதந்தி. தர்ம நெறிப்படி நடந்தால் மோட்சத்தை அடையலாம், சத்திய நெறிப்படி நடந்தால் மோட்சத்தை அடையலாம், தபப்பலனாக மோட்சத்தை அடையலாம். அனைத்து வழிகளிலும் வேதமானது காணும். அப்படிப்பட்ட அந்த வழிகளாக தர்மத்தை நீங்கள் விடுங்கோள். அதுக்கு நாம் சந்தியாவதனாடி தர்மத்தை விடணுமா என்று கேட்டால் விடவே கூடாது. அந்த தர்மத்தை பற்றி எவ்வளவால் இந்த இடத்தில் சொல்லவில்லை. இப்பொழுது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அவனை பற்ற வேண்டுமானால் அவனை அடைய வேண்டுமானால் அவனையே பற்ற வேண்டும். தர்மம் சனாதனம் ஸ்ரீ வேதவியாசர் பாகவதத்திலே தெரிவித்தார். எல்லா தர்மத்தையும் சேர்த்து ஒரு வழி அப்படின்னு யாருன்னு கேட்டார். அது கிருஷ்ணன் என்பதுதான். அவன்தான் தர்மத்தின் ஒரு வழி. அவனை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அவனையே பார்க்கலாம் என்று எவ்வளவான் அப்பொழுது உபதேசம் பண்ணி சென்று விட்டான். அந்த உபதேசம் மார்க்கத்தை அவன் இன்னும் வெகுவாக காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை அவருக்கு தெளிவாக காண்பிப்பவர்களே நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே சுவாமி ஆனந்த இந்த இலங்கத்திலே தர்ஷன நிர்வாகம் செய்து கொண்டு பற்பல கைங்கரியத்தை செய்து கொண்டு வந்தனர். அக்காலத்திலே அவருக்கு 25 முக்கிய சிஷ்யர்கள் உண்டு. முக்கிய சிஷ்யர்களே 25 சாதாரணப்பட்ட சிஷ்யர்கள் ஏகப்பட்ட பேர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த 25 சிஷ்யர்களுக்குள்ள திருக்கட்சி நம்பி நரேந்திரதாசர் இந்த திருநாமத்தோட ஒரு சிஷ்யர் வந்தார். அவர்தான் திருக்கட்சி நம்பி. அவர் ஆளவந்தாருக்கு மிகவும் பிடித்த சிஷ்யர். ஒரு ஹாஸ்யமான ஒரு கதை சொல்வதும் திருக்கட்சி நம்பி
திருவாரூர் திருவிழாவுக்கு படத்துக்கு முன்னாடி நேரா ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்து திருக்கணிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும், ஏதாவது ஒரே ஒரு கைங்கரியம் இருந்தா அதை கண்டிப்பா அனாவரமும் பண்ணுவேன். ஒரு க்ஷணம் கூட அடைய நீரே போட மாட்டேன். அதனால அடைய ஒரே ஒரு கைங்கரியம் நியமிக்க வேண்டும். பெருமாள் கேட்டார், யா இல்லை தம்பி, என்ன கைங்கரியம் நல்லா பண்ணுவீங்க? திருவாரூர் கைங்கரியம் நல்லா பண்ணுவேன் தெரிவித்தார். தெரிவித்த காலத்திலே பெருமாள் தெரிவித்தார், இது எந்த பொன்னி சூடாதவன்னு சொல்லியிருந்தார். அக்காலத்திலே காவேரி முழுவதும் பிரவாகமாக ஓடிக் கொண்டிருக்கிறார். அந்த புஷ்கரணி சூரிய புஷ்கரணிகள் இங்கே உண்டு. இப்படிப்பட்ட இந்த முழுமையான இடத்திலே நான் இங்கே இருக்கேன். நீங்க என்னவோ திருவாரூர் கைங்கரியம் பண்றீங்களா? ஏதாவது விவேகத்துக்கு போயிருக்கோம் தெரிவித்தார். இப்போ நேரா விவேகாராமனுக்கு போனேன். விவேகாராமனுக்கு போனேன் காலமெல்லாம் முரணாயம் ஒரு அடிமை அடைய இடத்திலிருந்து இந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு விவேகானந்தத்துல கேட்டோம். இந்த காலத்திலே திருவேங்கடமுடியார் இருக்கச்சிலி சொல்லும், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வருவாங்க, நான் கைங்கரியம் பண்ண வருவாங்க, ஒரு நாளாவது வருவாங்கன்னு பார்த்து கொண்டே இருக்கு. இவரு வருஷக்கணக்கா கைங்கரியம் என்ன கைங்கரியம் நல்லா பண்ணுவேன் சொல்லும். கேட்ட காலத்திலே தெரிவித்தார், என் திருவாரூர் கைங்கரியம் நல்லா பண்ணுவேன். தெரிவித்த காலத்திலே திருமணம் தெரிவிக்கிறார். இந்த தேவி வேண்டாரா சப்தகிரிக்கு மேல அடையிருங்க, ஏற்கனவே குளிராது. அதாவது இந்த ஜாக்கெட் போட்டி கொடுப்பாங்க. நான் பார்த்துட்டு சிவராட்டை பண்ணுவது அங்கே இறங்கி வந்த காலத்துல முதல் அத்திகை அத்திகை மேல ஏறி போனோம். 2 நிவேதனத்துக்கு போய் பார்த்துட்டோம். இந்த நிவேதனத்துக்கு பெருமாள் கைங்கரியத்தை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. சரி, இவர் எப்படி ஏற்றுப்பாரா ஏத்துக்க மாட்டாரா? என் திருக்கட்டை பெருமாள் அயக்கப்படாது, நல்லா தெரியும். நான் தான் இருக்கேன், என்ன பயப்பட சுவாமி சொல்லியிருக்கேன். அயக்கப்படாமல் கேளும் கேளும் அதான் இது மாட்டு இந்த மாதிரி யாராவது சொல்லுவாரா பிரம்மா எப்ப யாகம் பண்ணாலும் அப்படி அந்த யாகத்திலிருந்து நான் வந்தேன். யாகம் நெருப்பிலிருந்து வந்து ரொம்ப கொதிக்கிறது. கேட்கிறேன்னா கேட்கவே ரொம்ப கொதிக்குது. அதாவது ஒரு திருவாரூர் பண்ணுவாங்க. நான் அப்படியே நீங்க தான் வந்து தாராளமா வந்து பண்ணுறேன். ஒரு சாஸ்திரமான ஒரு கதை நம்முடைய ஸ்ரீவே பூராஜ சுவாமி தெரிவித்துள்ளோம். திருவாரூர் இங்கே தொடர்ந்து பண்ணி கொண்டு வந்திருக்கும். இங்கே ஆளவந்தா நிர்வாகம் பண்ணி கொண்டு ஆளவந்த இடத்துல போது அகலாமை ஏற்பட்டது. அப்பொழுதுதான் அந்த ஸ்ரீபரம்பூரிலே சோமயாகம் என்கிற யாகத்தை செய்தார். சோமயாக யாகம் அவருடைய மனைவி காந்திமதி இவர்கள் இருவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. இதனாலே அவர்கள் பார்த்தசாரதி பெருமாளுடைய அன்னதிக்கு சென்றார்கள். இப்பொழுது பார்த்தசாரதி பெருமாள் முன்னாடி முத்திரகாமேட்டி ஆரம்பிச்சு பார்த்தசாரதி பெருமாளுடைய வம்சமா ஆதியிலே அரவரச ஜடை அவளிலே 200 ஆண்டு இதெல்லாம் ஆதியிலே உலகவராய் வந்து தோங்கி பரமபதம் நாடே. ஒரு அத்தியாவசியமான பாடல் என்ன தெரிவிக்கிறார்கள்னா, காலத்திலே பெருமானவர் ஆதிசக்தி கூப்பிட்டான். கூப்பிட்ட காலத்திலே உலகத்திலே 200 வருஷங்கள்
வாழ்ந்து எல்லாரையும் விரிவடையும் செய்யும்படியாக நல்ல உபதேசங்களை எல்லாம் நீர் பண்ணிப்போம். ஆழ்வார்கள திவ்ய பிரபந்தத்தை 8 திக்குகளிலும் நிலைநாட்ட வேண்டும் என்று எவருமான் நியமித்திருந்தான். அப்படிப்பட்ட நியமனத்தால் நாளை வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 1006வது நட்சத்திரம் நாளைக்கு வரும். 1006 வருஷங்களுக்கு முன்னாடி சித்திரை திருவாதிரை நாம் அனைவருக்கும் வாழ்வழிக்கக்கூடிய நாள் இந்த சித்திரை திருவாதிரை நாள். மாமனிகள் அத்தியாவசியமாக தெரிவித்த எல்லா ஆச்சாரியர்கள் இறந்த தினத்தை காட்டிலும் இது நமக்கு வாழ்வழிக்கக்கூடிய தினம் என்றால் அத்தினம்தான் சித்திரை திருவாதிரை தினம். அத்தினத்திலே ராமானது திவாகரன் என்ற ஒரு சூரியனானவன் இவ்வுலகத்திலே வந்து தோன்றினார். தோன்றி அவருக்கு பல சம்ஸ்காரங்கள் செய்யப்படும். யஜ்ஞோபவீதம் அறிவிக்கப்பட்டது. இது வேதாந்த விஷயங்கள் இவன் கற்க வேண்டும் என்பதற்காக காலத்திலே தேவபெருமான சன்னதியிலே அத்வைதியான யாதவ பிரகாஷிடம் அவர்கள் சேர்த்தார்கள். பெருமானார் இப்பொழுது சேர்ந்த காலத்திலே எவ்வளவானார் அவரிடத்திலே வேதாந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்து சில விஷயங்களிலே கருத்து வேறுபாடானது ஏற்பட ஆரம்பித்தது. இவர்கள் பாடசாலை நடத்துவது இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படுகிறது. திருக்கட்சி நம்பி அவ்வப்போது கவனித்து ஞான பிரகாசர் சொல்ல கருத்து விவரமானால் ஒரு கருத்தின் அடிப்படையிலே தர்க்கம் செய்வார். அந்த தர்க்கம் செய்யக்கூடிய கருத்துகள் ஸ்ரீ ஆளவந்த காலட்சேப போட்டியிலே என்ன இருக்கிறாரோ அதற்கும் இதற்கும் நல்ல சம்பந்தம் உடையதாக இருக்கக்கூடிய அந்த தர்க்கமானது இருந்தது. இப்படிப்பட்ட காலத்திலே திருக்கட்சி நம்பி ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒருத்தர் இக்காலத்திலே இந்த மாதிரி இருக்க முடியும். இல்லை, இந்த விஷயத்தை நாம் ஆச்சாரியனுக்கு திருக்கட்சி ஸ்ரீரங்கத்திற்கு ஆச்சாரியத்திலே தெரிவித்தார். ராமநாச்சாரியத்திலே அப்பொழுது அளவந்தார் தெரிவித்தார், எனக்கோ வயதாகி கொண்டே இருக்கிறது. எனக்கு அடுத்த அப்புறம் இந்த சைவைஷ்ணவ சம்பிரதாயத்தை நான் நிர்வகிப்பார் நானும் நிறுத்திக் கொண்டே இருந்தேன். இப்பொழுது நீ நல்ல व्यक्ति எப்படிப்பட்டவர் நான் நேரே பார்க்கலாம் என்று சொல்லி திருக்கட்சி நம்பி ஆளவந்தா அப்படி சிஷ்யர்களோடு சேர்ந்து தேவபெருமான் சன்னதிக்கு செல்கிறார்கள். சன்னதியில விதா சன்னதினா ஒரு மண்டபத்தை என்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே யாதவ பிரகாஷன் தன்னுடைய பெருமானார் போன்ற சிஷ்யர்களோட கொண்டிருக்கிறது. அவன் திருக்கட்சி அத்தியாவசியமான சில பதங்களை குறிப்பிட்டு இவர்தான் ராமானுஜர் அவர் காண்பித்து கொடுக்கிறார். அதை வைத்துக் கொண்டுதான் உண்மையான ராமானுஜர் இப்படி இருந்திருப்பார் என்று மற்ற ஆச்சாரியர்கள் நிர்வாகம் செய்து கொண்டு ஆச்சார பாகுவார், நெடுங்கியவனார், உயர்ந்தவனார், சிகையை தரித்தவனார், நல்ல சிவப்பு நிறத்தோடே கூடியவனார் இக்கோஷ்டியிலே ஒருத்தன் பிரகாசிக்கிறானே அவன்தான் இவருடைய கருத்தை இப்படி தர்க்கம் செய்து நம்முடைய நல்ல கருத்தை அங்கே ஸ்தாபிக்கிறான். ஆளுந்ததற்கு அப்புறம் வந்தார் புரிக பொய்க பொய்கார் பொய்த்து வள்ளியூர் சாமம் நரகமும் நைந்து அவனுக்கு யாரும் இல்லை கடல்வர்கள் உலர்கள் பண்ணி அடைய புகுந்தி செய்வார்கள் ஆள் உதர கண்டோம் லோம் லோம் அன்னைக்கு இணையன கண்டோம் என்று தெரிவித்தார். ஆம் முதல்வன் இவன் அளவந்தார் சுவாமி எம்பெருமானாரை நன்கு கடாட்சித்தார். அப்படிப்பட்ட கடாட்சம் இருந்ததனாலே தான் பெருமானார் இவ்வளவு தூரம் பற்பல விஷயங்களை சாதிக்க முடிந்தது நாம் பார்க்கிறோம். அப்படி கடாட்சித்து தேவ பெருமானிடத்திலே மேல போய் தெரிவித்தார். தெரிவித்த காலத்தில்
இப்படிப்பட்ட ஒருத்தரை அடியனுடைய இடத்திலே தேவை சீக்கிரமாக சேர்க்க வேண்டும். தேவபெருமானிடத்திலே பிரார்த்தித்து வந்தார். ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளிவிட்டார். அப்பொழுது அதே போல இவர்கள் பாடசாலையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கக்கூடிய காலத்திலே இந்த வார பிரதிவாதமானது கருத்து வேறுபாடானது மிகவும் மேலோங்கியது. நம்முடைய கருத்தை எல்லாம் தப்பு என்ற நிறுவனத்தை அவர் சொல்லக்கூடிய கருத்தை தான் நன்றி என்று காமிக்கிறார். இதை காமித்துக் கொண்டே போகிறார். அத்வைத சம்பிரதாயமே வளரார். இவர்களை கங்கையிலே நீரிலே பெருமானாரை இப்படி செய்ய வேண்டும் நினைத்த காலத்திலே எல்லாரும் காசி எல்லாரும் பையெல்லாம் அடிப்படைக்கு போகும். தெரிவித்த காலத்துல எல்லாரும் போனார்கள். போகக்கூடிய காலத்திலே பெருமானாரை அவருடைய புத்தியினுடைய திருக்குமாரரான கோவிந்த பெருமான் அவரை காப்பாற்றிக் கொண்டு எம்பெருமானார் காட்டிலே அளித்த அத்திகை அருளாள தேவபெருமான் பெருந்தேவிக்காக வேடோடு வேட்சியாக அங்கே வந்து சுவாமி பெருமானாரை காப்பாற்றினார்கள். காப்பாற்றியவர்கள் திரும்பி எம்பெருமானார் ஆனவபிரகாசம் ஊருக்கு வந்திருக்கார். அப்பொழுது திரும்பியும் எம்பெருமானார் ஆனவபிரகாசோட சேர்ந்தபடி ஆரம்பித்தார். இன்னும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடானது ஏற்பட்ட காலத்திலே பாடசாலையில நிறைவே வேண்டாம். பாடசாலை வந்து நலன் பார்த்து ஞானப்பிரகாசம் தெரிவித்த காலத்திலே எம்பெருமானார் வழியில்லை. அதனால அவருடைய தாயாரிடத்திலே தெரிவித்தார். தெரிவித்த காலத்திலே தாயாரிடம் தெரிவித்தார் என்றால் அவளையே வேண்டாம், நீ திருக்கட்சி நம்பி ஆசிரியை திருக்கட்சி நம்பி இடத்திலே அர்த்த விசேஷங்களை கேடு தெரிவித்தார். இந்த காலத்திலே திருக்கட்சி நம்பியிடம் முதலில் சட்ட போட்டு திருக்கட்சி நம்பி தெரிவித்தார். இடத்திலிருந்து தேவபெருமான் தீர்த்த கைங்கரியத்தை எதிர்பார்க்கிறார். தினந்தோறும் சாலை கிணறு அது வந்து அப்போது அந்த ஊரிலே இருந்து பல தூரங்கள் இருக்கிறது. தூரத்திலிருந்து திருக்குளத்திலே உணர்ந்து மாவளர் நீர்ச்சுடன் தூவம் கொண்டு என்கிற கிராமத்திலே தோழே நீரை சுமந்து கொண்டு தினந்தோறும் திருவாரூரத்திற்கு எடுத்துக் கொண்டு வர வேண்டும். நேர்விட்டார் அவர்களுக்கு அதை சிறப்பாக விவரமானார். இப்படியே செய்து கொண்டிருக்கிறார். இப்படி வரக்கூடிய காலத்திலே திருக்கட்சியும் சில சில அர்த்த விசேஷங்களை இப்பொழுது எம்பெருமானாருக்கு திருக்கட்சியினுடைய ஒரு திருக்கட்சியின் மூலம் வேறொருவரின் மூலம் தெரியப்பட்டது. அந்த வைபவம் என்னவென்றால் இவர் இந்த குருகுலவாசம் செய்து கொண்டு வந்திருக்காரு. இப்பொழுது திருக்கட்சிலம்பி கைத்தறியம் பண்ணியிருந்தாரு. இப்பொழுது திருக்கட்சிலம்பிக்கு அருளாளன் ஒரு சிஷ்யன் உண்டு. அந்த சிஷ்யன் திருக்கட்சிலம்பி ரொம்ப அபிமானமாக இருந்தார். வேறுளானே யாருன்னே தெரியல. திருக்கட்சிலம்பி மட்டும்தான் அவனுக்கு புகழ். அந்த சிஷ்யனானவர் இருந்தார். அப்படி ஆச்சாரிய பிரதிபக்தியானது அவனிடத்திலே தினந்தோறும் திருக்கட்சிலம்பி யாரிடத்திலேயும் அன்னத்தை சுவீகரிக்க மாட்டார். வேறுடைய பிரசாதத்தை மட்டும்தான் சுவீகரிக்கிறார். அப்படி தினந்தோறும் வேறுடைய பிரசாதத்தை சுவீகரித்து அவருடைய சேகர பிரசாதத்தை தான் இந்த அருளாளராக தினந்தோறும் சுவீகரிக்கிறார். இப்படியே ஒரு காலத்திலே பெருமாள் தியானம் திருவாரூர் மனிதெல்லாம் வந்திருக்கு புரோஷிச்சார்கள். அப்பொழுது தலையை அணிய சுவாமி அப்படிப்பட்ட எதிர்பார்க்கக்கூடிய காலத்திலே திருக்கட்சி நம்பி ஒரு இலையிலே பெருமாளுடைய பிரசாரத்தையும் அதே இலையிலே அவருடைய சேகர பிரசாரத்தை அந்த அருளாளனாக சுவீகரித்தான். அந்த இலை அந்த
சாதனங்களோட சேர்ந்து இருந்து உடனே அச்சகாலம் பார்த்து மஞ்சள் புரோகிராம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த மஞ்சள் புரோகிராம் பண்ணணும். அப்புறம் தான் கலிகாலம் செய்ய பண்ணணும். அவர்கள் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்த காலத்திலே ஒரு விதமா ஒரு அசையை வார்த்தை நிறைவேற்றான். இது எப்பேற்பட்ட பிரசாரம் தெரியுமா? எப்பேற்பட்ட பிரசாரம் இருந்த இலை தெரியுமா? பெருமானே என்னன்னு தெரியாம வெறும் ஆச்சாரியன் என்னே கதியாக இருந்த அந்த அருளார் திருக்கட்சி நம்பிக்கு இந்த கைங்கரியத்தை தவிர வேறு ஒரு சிக்கனையும் கிடையாது. இப்படிப்பட்ட இருவர் சாப்பிட்டதை இருப்பதனாலேதான் இந்த கலையைக்கே ஒரு மகத்துவமே தவிர இதை நாம் எடுத்தோமேயானால் முறை தானே பந்தவற்ற புரோக்களை பண்ண வேண்டாம். இப்பொழுதே எனக்கு இந்த கலையை அமல் செய்விக்கவும் தெரிவித்தார். அப்படிப்பட்ட பிரபாவம் வாய்ந்தவர் இதை ராமானுஜர் தெரிந்த பிறகு ராமானுஜருக்கு அப்பொழுதுதான் திருக்கட்சியினுடைய சேக பிரசாரத்தை நாம் சுவீகரிக்க வேண்டும் என்ற ஒரு அபாவானது ஏற்பட்ட காலத்திலே இந்த சரித்திரத்தை கேட்டதுக்கப்புறம் தினந்தோறும் அவர் பார்த்து சென்றார். நீங்களுடைய திருவாணிக்கு வந்து தேவையை பிரசாரம் மேற்கொள்ள வேண்டும். தேவருடைய சேக பிரசாரத்தை அடியாருக்கு தர வேண்டும் அப்படின்னு தினந்தோறும் தெரிவித்தார். அப்படி ஒரு நாள் திருக்கட்சி இன்னைக்கு நான் வரேன் காலத்தை தெரிவித்தார். அடுத்த நாள் காத்தால கலிகைக்கு எடை போன்ற திருவாணி இதமாக இருந்தார். அந்த மணி நேரமானது தாமதமாகிவிட்டது. சுவாமி திருக்கட்சி நம்பியும் விக்கிரமானாருடைய திருமணம் எங்கே வரும் பொழுது கூட காஞ்சிபுரத்திற்கு போனால் விக்கிரமானார் திருமணம் எங்கே போனால் தேவபெருமான சபதியோட வெள்ள கோபுரம் தான் பெருமாளோட மெயின் என்ட்ரன்ஸ். 16 கால மண்டபம் நேரா போனால் பெருமாளுடைய முன் கோபுரம் பின் கோபுரம் என்ற ஒரு கோபுரம் இருக்கிறது. அக்கோபுரத்தினுடைய சைடிலே இருக்கக்கூடியதுதான் உடையவர் திருமாளிகை. அந்த திருமாளிகையை உடையவர் இருந்தார். தாமதமாகிவிட்டதே இன்னும் திருக்கட்சி நம்பி வரவேற்கிறேன். இதை மறந்தாலும் மறந்து நாம் அவருக்கு போய் ஞாபகப்படுத்தி கொடுப்போம். இந்த திருக்கட்சி நம்பி அவருடைய விவரமானார் தன்னுடைய திருமாளிகையிலிருந்து புறப்பட்டு இப்படி வந்து கொண்டு வந்தார். அவர் கோவிலிருந்து நம்முடைய விவரமான திருமாளிகைக்கு இழந்தவர்கள் விட்டார். பெண்களை விட்டுதான் அந்த செய்தார் அன்னத்தை ஸ்வீகரித்தார். ஸ்வீகரித்து விட்டு அவர் திரும்பி கைகையத்துக்கு சென்று விட்டார். அப்பொழுது எம்பெருமானார் திரும்பி திருமாளிகையை வந்து பார்த்தார். அந்த காலத்திலே எம்பெருமானாருடைய தேவியாரானவர் மத்தியான வேளையிலே தீர்த்தம் ஆடிக்கொண்டிருந்தார். மத்தியானத்தை தீர்த்தம் ஆடணும் என்று எம்பெருமானாருக்கு புரியவில்லை. புரியாத காலத்தினால எம்பெருமானார் கேட்ட காலத்திலே அவர் தெரிவித்தார். இந்த மாதிரி திருக்கட்சி நம்பியும் ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு நான் வந்து இந்த பிரசாரத்தை அவருக்கு உட்கொள்ளும்படியாக செய்தேன். அவரும் பிரசாரத்தை உட்கொண்டார். அவருடைய எதிரையை வெளியே தள்ளி தீர்த்தம் ஆடியிருக்கிறோம். உடனே அது எம்பெருமானாருக்கு பொறுத்தது. எம்பெருமானார் இப்பொழுது ரொம்ப சோகித்து போனார். நான் அவருடைய சேக பிரசாரத்தை சாப்பிட வேண்டும் என்று நினைத்துக் கொள்வது. அப்படிப்பட்ட பிரசாரத்தை நான் சாப்பிட முடியாமல் போய்விட்டது. அதை ஸ்வீகரிக்க முடியாமல் போய்விட்டதே என்று எம்பெருமானார் மிகவும் வருந்தார். இதே போல இன்னொரு அடையாளருக்கும் சம்பவம் நடந்ததுனாலே எம்பெருமானாருக்கு சில கேள்விகள் எம்பெருமானாரின் மனதிலே 6 வார்த்தை எம்பெருமானாரின் மனதில் திருக்கட்சி நம்பியானவர் அவர்களும் எம்பெருமானுடைய பேசக்கூடியவராக இருந்தார். அச்சாவதாரத்திலே எம்பெருமான் ஒருத்தரோட
இவ்வளவு காலம் பேசியிருக்கான். அது திருக்கட்சிதான் பேசியிருக்கானே தவிர பெருமானாரோடைய பேசவில்லை. அப்படிப்பட்ட புகழை அப்பொழுது இடத்திலே பெருமானார் அடியனுக்கு இந்த 6 வார்த்தைகள் இருக்கிறது. 6 வார்த்தைகள் அடியன் கேட்டு சந்தேகமாக இருக்கிறது. பெருமாளிடம் பெருமாள் இதற்கு என்ன பதில் சொல்கிறார் அதை அடியனை தெரிவிக்க வேண்டும். பெருமானார் தெரிவித்தார். தெரிவித்த காலத்திலே திருக்கட்சியும் அந்த 6 வார்த்தை வீசிக்கொண்டே இருந்தார். திருக்கட்சி நம்பி அப்பொழுது ஒன்றும் பேசாமலே தேவபெருமாள் பாதிக்கிறார். பேசுறது கூட இருக்கீங்க, பேசவே மாட்டேங்க. இந்த விஷயம் திருக்கட்சி நம்பி அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. உடனே எம்பெருமானை அந்த 6 வார்த்தையை தெரிவித்தான். ஆமையான பரதர்க்கம் தரிசனம் வேலையே வந்த பாயேஷு பிரவர்த்திஸ்யாத் அந்திம ஸ்மிருதிவர்ஜன பூர்ணாச்சாரியம் பிரமாஸ்ரயே தேகாவசானே மோட்சம். இந்த 6 வார்த்தையை தெரிவித்தான். இந்த 6 வார்த்தையை தெரிவித்த காலத்திலே அகமேவ பரதர்க்கம் தெரிவித்தான். இதே ஒரு சின்ன அகமேவ பரதர்க்கம் பெருமாள் தெரிவித்ததுக்கு அப்புறம் அவன் தான் பரதர்க்கம் இல்லை என்று நான் விசாரிப்போம். அவரே ஒன்று சொல்லிடலாம். ஆனா அதற்கப்புறம் நான் விசாரிப்போம். ராமாயணத்திலே ஸ்ரீராமாயணத்திலே அவளையை மறைந்து திரும்பி வாழுக்கும் ஸ்ரீராமனுக்கும் பற்பல விவாதங்கள் நடந்தது. கடைசியில் ராமன் என்ன தெரிவித்தான்னா, நீ பண்ண காரியம் தர்மம் தான், நான் தான் அதர்ம வழியில் சென்றேன். இப்படி நீ மறைந்து நின்றது என்னை கொண்டது தர்மம் தான் தெரிவித்தான். அவனே தெரிவித்தான். அவன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்பொழுது அவன் மறைந்து நின்று சொன்னாரு தர்மமா நான் விசாரம் பண்ணிடுறேன். இப்பொழுது இங்க அகமேவ பரதர்க்கம் அகமேவ பரதர்க்கம் தான் நிறைய கடவுள் இருக்கிறோம். யார் பரதர்க்கம் பெருமாளே சொல்லிட்டார். அதற்கப்புறம் நாம் விசாரம் பண்ணுவோம். அகமேவ பரதர்க்கம் என்கிற வார்த்தை சக்காரப்படினால் மற்ற தெய்வங்கள் நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோம். மற்ற தெய்வங்களின் வாக்கிலிருந்து இந்த வார்த்தையானது நல்லதே இல்லை. அதே போல வேதத்திலே தெரிவிக்கக்கூடிய காலத்திலே பரம்பொருளுக்கு உண்டான லட்சணத்தோடு சேர்த்து தெரிவிக்க வேண்டும். பரம்பொருள் மற்ற பேருக்கு தெரிவிக்கிறது. பரம்பொருள் தெரிவித்தால் மற்ற பேருக்கு அந்த லட்சணமானது இருக்க வேண்டும். நான் அப்படி தெரிவிக்கவில்லை. வேதமானது பெருமாளிடத்திலே மட்டும்தான் எல்லா லட்சணங்களும் பூர்த்தியாக இருக்கிறது. அதனால பெருமாள் தான் பல தெய்வத்தை இதனால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்திருத்திய புஜமச்சதே ஏதா சாஸ்திரா பலந்தா அதையும் கேசவார்த்தம் கேசவான் என்கிறார். ஒரு சொல்லே போடும் பெருமாள் அவர்தான் பலதத்துவம் தெரிவித்தார். அஹா என்றால் பிரம்மம், ஈசன் என்றால் சிவன். இவரையும் அழைத்தவன் எவனோ அவனுக்கு கேசவன். அப்பொழுது பலதத்துவம் அந்த லட்சணத்தை நாம் பார்த்தோமேயான இவன் பரம்பொருள் ஆராயுமே சிருஷ்டிக்கப்படாதவனாகவும் தன்னிடத்தில் இருந்துதான் எல்லாரும் சிருஷ்டிக்கும்படியாக இருக்கவன் தான் தான் மற்றவர்களுக்கு ரட்சகனாக இருந்தவன். அவன் தான் பரம்பொருள். இம்மூன்று லட்சணமும் பெருமாளிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது என்று மற்படியாக தெரிவித்தார் சுவாமி எம்பெருமான். அதே போல தேகாவசான மோட்சம் அந்திம ஸ்மிருதிவர்ஜனம் இரண்டுக்கும் சேர்த்து அம்மா ஒரே வழியில சொல்லிட்டார். பணமாகும் தரலாறுகளாம் பணமானால் வைகுந்தம் கொடுக்கும் என்று தெரிவித்தார். பணமாகும் தரலாறுகளாம் மோட்சம் தெரிவிக்கவில்லை. அதிலிருந்து என்ன தெரிகிறது? ஏகாவசான மோட்சம். அப்புறம் அந்திம ஸ்மிருதிவர்ஜனம். அந்திம ஸ்மிருதிவர்ஜனம் என்ன? உடலிலிருந்து கிளம்பம் போகும் முன்பு பெருமானை மறிக்க வேண்டும். அந்த மரணமானது ஏற்பட வேண்டாம். அது வர்ஜிக்க தகுதி.
ஸ்மிருதி அந்த விபரமான நினைத்தால்தான் மோட்சம் என்பது கிடையாது. அதற்காக நினைத்தவர்களுக்கும் உண்டு, நினைக்காதவர்களுக்கும் உண்டு. நினைத்தால்தான் மோட்சம் இது அங்கு தெரிவிக்க வேண்டும். கணமாகவும் தந்தார்கள் எல்லாருக்கெல்லாம் மரணத்துக்கு முன்பு நினைத்தவர்களுக்குத்தான் மோட்சம் ஆசிரியர். அதனால ஏகாவசான மோட்சம் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் இப்பொழுது வைக்கிறோம். பிரபத்தியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானை நாம் அடைவதற்கு எம்பெருமானை தான் உபாயம் என்று தெரிவிக்கிறார்கள். இதை சுவாமி எம்பெருமானார் ஆச்சரியமான நன்கு எடுத்து நமக்கு உரைத்திருக்கிறார். நம்முடைய சரணாகதி கத்தியத்தில் என்ன ஆச்சரியமான ஒரு செயல்! இப்படிப்பட்ட ஒரு செயலை இதுவரைக்கும் யாருமே செய்ததில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே ஆதி பிரம்மோற்சவம் என்கிற ஒரு உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்திலே இப்போதான் திருநாளன்று தாயார் பெரும்பாலும் சேர்த்து சேவை கண்டு கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலேதான் நாம் அனைவருக்காக மோட்சத்தை பிரார்த்திக்க வேண்டும். எம்பெருமானார் அனைவருக்காகவும் மோட்சத்தை பிரார்த்தித்தார். தனக்கு மட்டும் பிரார்த்திக்காமல் நான் சம்பந்தமுடைய அனைவருக்கும் மோட்சம் உண்டு பிரார்த்தித்தார். இப்படி எல்லாம் எம்பெருமானார் இருக்காரு. திருவான்மையை வளர்ந்திருக்காரு, பிரபந்தத்தை வளர்ந்திருக்காரு. இப்படிப்பட்ட சாதனைகள் எம்பெருமானாரே செய்ய முடிந்தது. எம்பெருமானாருக்கு சுவாமி ஆளவந்தாருடைய அனுகிரகம் பூர்த்தியாக கிடைத்தது. நான் இதற்கு முழுமையான காரணம் திருக்கட்சி நம்பிதான் யாரும் இல்லை. திருக்கட்சி நம்பி இவ்வளவு தூரம் சுவாமி எம்பெருமானார் இல்லை என்றால் எம்பெருமானார் அந்த ஆளவந்தாருடைய ஆசைகளும் நிறைவேற்றியே விட்ட மாட்டார் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அவருடைய சரித்திரமானது மிகவும் விசாலமான சரித்திரம். அதிலே இந்த கோவிலிலே நிர்வாகராயிருந்த காலத்திலே பற்பல விஷயங்களை பெருமானார் கோவிலுக்குள் புத்தினார். அவர் செய்த இரண்டு மிக புரட்சிதான் நமக்கு பெருமானாரை சேமித்தாரே தெரியவில்லை. முதலில் பெருமானார் என்ன புரட்சி செய்தார்? எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு அம்பெருமான் பேரிட்டு நாட்டு வைத்தார். பூமியோர் இந்த தரிசனத்தை பெருமானார் வளர்த்தார். அந்த செயல்வரையினார் இன்னும் ஆச்சரியமாக சுவாமி மணவாளர் இந்த சம்பிரதாயத்தினுடைய பெயரை அந்த சம்பிரதாயத்தினுடைய கேட்டால் அவர்கள் இந்த சம்பிரதாயத்தின் பெயரை ஆமான சம்பிரதாயம் என்று தெரிவிக்கிறாரே. இப்படி என்ன எம்பெருமானார் இதனாலே காட்டுவதற்கு என்ன மகத்துவம் நினைக்கிறார்? பூர்வாச்சாரியர்கள் எம்பெருமானாருக்கு உயர்ந்த ஆச்சாரியர்கள் இந்த அர்த்த விசேஷங்கள் இருக்கு. தர்மஸ்லோக விசேஷம், திருமணம் பயம் தர்மஸ்லோகம், திருவாரூடைய அர்த்தங்கள், இந்த என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் யார் யாருக்கு சேர வேண்டுமோ அவர்களுக்கு மட்டும்தான் எம்பெருமானாருக்கு முன்னிருந்த ஆச்சாரியர்கள் பார்த்துதான் இந்த அர்த்த விஷயங்களை அவர்களுக்கு தெரிவிப்பார்கள். எம்பெருமானார் என்ன தெரிவித்தார்னா, முன்னாடி இவன் இப்படி செய்திருக்க வேண்டும், இவன் இப்படி இருக்க வேண்டும் என்கிற தகுதியெல்லாம் பார்த்து கொண்டு அப்புறம்தான் அவனுக்கு இந்த அர்த்தத்தை தெரிவித்தார். எம்பெருமானார் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தகுதி அவர் பார்த்தார்? ஆசை உடையோடு எல்லாம் பேசி வர வருத்தார்கள். ஆசை என்கிற ஒரே ஒரு பகுதியை தான் சுவாமி எம்பெருமானார் பார்த்தார். அப்படிப்பட்ட ஆசை யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் இந்த அர்த்தத்தை கற்கலாம் என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்ததனாலேதான் நமக்கு இந்த அளவுக்கும் இந்த அர்த்தத்தை ஏற்படுகிறதே தவிர இல்லை என்றால் நம்மளையும் பரீட்சித்தால் இப்போது கூட இந்த அர்த்தத்தை நமக்கு தெரிவிப்பார்கள். அப்படி இல்லாமல் பெருமானார் இதை தேவை செய்திருக்கிறார். இந்த பார்க்கலாம் கணாகத்தை பிரார்த்திக்க
மோட்சத்தை எல்லாம் நமக்கு காட்டி எல்லாருக்கும் மற்ற விசேஷங்களை தெரிவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட இவன் இந்த நாட்டை சேர்ந்தவன், இவன் அந்த நாட்டை சேர்ந்தவன், இவன் கருத்து, இவன் வெள்ளை, இப்படி எல்லாம் பார்க்காமல் மோட்சம் என்றால் யார் அடைவார்கள்? சரீரம் அடையுமா? அடையாது. ஆத்மா தான் அடையும். பெருமானார் சித்தாந்தப்படி எல்லா ஆத்மாக்களும் ஒரே ஆத்மாக்கள் தான். அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சரீரங்கள் தான் வேறே தவிர ஆத்மா ஒன்றுதான் எல்லாருக்கும். அப்படிப்பட்ட ஆத்மாவிற்காகத்தான் மோட்சமானது ஏற்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த மோட்சத்தை பெறக்கூடிய அதிகாரம் அனைவருக்கும் உண்டு என்று நமக்கு என்ன தெளிவாக சொன்னார். அதனாலேதான் இவருக்கு இந்த சம்பிரதாயத்திற்கு ஆமாத சம்பிரதாயம் இப்படிப்பட்ட செயலை செய்திருக்காரே என்பதற்கான எதனால செய்திருக்காரு என்று கேட்டார். இதுவும் திருப்பியம் எவ்வளவானாலே இந்த செயலையும் செய்ய முடியாது பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எவ்வளவானால் அவர் பற்பல செயல்களை செய்தார். எல்லா செயல்களும் இந்த 6 வார்த்தையின் அடிப்படையிலே தான் இருக்கிறது என்பது எந்த சந்தேகமுமே இல்லாமல் நாம் நன்கு தெரிவிக்கலாம். அப்படி இந்த 6 வார்த்தை சொன்ன மூலம் 6 மதங்களை எம்பெருமானார் வீழ்த்தி எம்பெருமானார் நன்கு இந்த சம்பிரதாயத்தை இப்பொழுது வரைக்கும் நாம் அகற்றும்படி 74 சிம்மாசனாதிகளை நியமித்து அப்படிப்பட்ட சிம்மாசனாதிகளிலே ஒருவராய் எழுந்தருளிக்கக்கூடிய பராசர ஹரிகசிங்க பட்டர் சுவாமி அவருடைய முன்னிலையிலே அவருடைய முன்னிலையிலே எவருடைய சில வார்த்தைகளை உடனே நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த ஒரு வாய்ப்பை சபையினருக்கும் அடியன் நன்றியை தெரிவிக்கும் போதும் இத்துடன் அடியன் இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். குறைவுகள் இருந்தால் கண்டிப்பாக க்ஷமித்திக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ரமேராமாத் தீர்க்கராஜ மகாத்மா இலங்கவாசினே பூஜா ஸ்ரீ நித்யமங்கலம் அகலாசாதன பலை அனாச்சாரிய புரோகமை பிரவேஷ்ட பூர்வைராச்சாரி சுதாயாஸ்து மன்ன.